ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக? உங்களுக்கு எல்லா மனுஷாளுக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும், போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க, போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியம்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும்? அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி? வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது, இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க, கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு, இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போதுள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். மே மாத பலன்கள், விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான மே மாத பலன்கள் சூப்பர், பிரமாதம். இதுக்கு என்ன காரணம்? இந்த மே மாதத்தில் என்ன கிரகங்கள் வலிமையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு ராசிக்கு அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும்.
மாதத்தின் ஆரம்பத்தில் பிள்ளைகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பணம், அதாவது பதவி உயர்வுள்ள தடைகள் எல்லாமே இருந்தாலுமே அடுத்து வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி. தடைகள்லாம் தகர்த்து எறியப்படும். தடைகள் தகர்த்து தூள் தூளாயிரும். எதிரி எல்லாம் கண்ணுக்கு தெரியாம செதஞ்சு போயிடுவாங்க. செதஞ்சு சின்ன பின்னமாக போயிடுவாங்க. புகழ் உங்களை தேடி கொட்டி கொண்டு வரும். பணம், பேர், புகழ் உங்களை அப்படியே உங்களுக்கு அப்படியே கொட்டி மாலை மாலையா புகழ் மாலையா வரும். எதிரி செஞ்சு போவான், கண்ணுக்கு தெரியாம செஞ்சு போவான். வெற்றி, அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, பூமி யோகம், பதவி யோகம். அப்ப அங்க என்ன இருக்காரு? அப்ப 6ஆம் இடம் வந்து வெற்றி ஸ்தானம், உபஜெயஸ்தானம். உபஜெயஸ்தானத்துல செவ்வாய் சூரியன் வந்து இந்த மே மாதத்தோட முதல் வாரத்துல வலிமை அடைஞ்சிடுறாங்க. அப்ப உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற அதிகாரத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய பதவி, ஆணையிடும் அதிகாரம். அது சொந்த தொழிலா இருக்கட்டும், இல்ல அரசாங்க அரசியலா இருக்கட்டும், மிகப்பெரிய நிர்வாகம், புதிய பொறுப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதுக்கெல்லாம் எத்தனை இடையூறு வந்தாலும் அப்படியே திரும்ப மாறிடும். உங்களுக்கு வந்துடும் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு ஓடி போயிருக்கும், கண்ணுக்கு தெரியாம போயிருக்கு. இது அத்தனை உங்களை தேடி வருது. அவமானங்க வாழ்க்கையில நாங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சு அவமானம் இல்லை. அவமானம் அடையாளம் தெரியாமல் போய்விடும். இப்ப உங்கள் அடையாளம் தெரியக்கூடிய பேர், புகழ் உங்களை தேடி வரும். இன்னாரு 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 வரா டாப்புக்கு வந்துட்டாரியா, சூப்பர், அவரை தான் இப்ப பார்க்கணும், அவரை தான் பார்க்க நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்களை தேடி எல்லாரும் தேடி வர போறாங்க. ஏன்னா 7ஆம் இடம் கூட்டு ஸ்தானம், நட்புகள், உங்க உறவுகள், நட்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சுக்கிரன், மகாலட்சுமி யோகம், சுக்கிரன் வலிமை அடைகிறார். பிரமாதங்க, மே மாதம் பிரமாதம். கீழே நம்பர் இருக்கு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா, அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நல்ல தொழில் வேணும், நல்ல பதவி வேணும், நல்ல வியாபாரம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், கல்யாணம் முடியணும், குடும்ப மகிழ்ச்சியா இருக்கணும், பிள்ளைகள் நல்ல முடியும், நல்ல உயர்வுக்கு வரணும். சூப்பரா இருக்கு. இதுக்கே கொலைப்படுறீங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே உள்ள ஜாதகத்தை, கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுதான் எனது உத்தரவாதம். வெறும் வார்த்தைக்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சொன்னது நடக்கும்.